ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பட்டாணி கேரட் வச்சு நாம் ஒரு லஞ்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து நல்லா 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து கேரட்டும் பட்டாணியும் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிஞ்சி இலை 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. மிக்சி ஜாரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா தான். மல்லித்தூள் போடணும், மஞ்சத்தூள் போடணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேன். அது ரெண்டும் சூடாகட்டும். எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. இப்போ வந்து பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த டைம் வந்து கேரட்டும் பட்டாணியும் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கேரட்டும் பட்டாணியும் போட்டு தான் பண்ணுறேன். இதையும் நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் நாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. மல்லித்தூள் போட்டுக்கலாம். அது ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து மிக்சி ஜாரில் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதையும் வந்து நாம் இதிலையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம மிக்சியில் இருந்தெல்லாம் ஊற்றணும் இல்லையா, அதுவும் நான் வந்து கழுவி வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் நம்ம இதிலேயே ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரிசி வந்து ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. வாங்க 3 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து ஃப்ரையோ இல்லை ஃப்ரைஸோ ஏதாவது வந்து வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.